இன்னைக்கு ஹலோ ஃபுட்ஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய பாசிப்பயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு குக்கர்ல 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 4 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, சின்ன சைஸ் அளவுக்கு கல்பாசி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வதக்கி விடுங்க போதும். இப்போ இதில் நல்லா ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, அதுக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நல்லா மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய பச்சை பயிர் சாதம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.